தமிழகத்தின் பட்டாடைக்கட்டி அப்படின்ற ஒரு கிராமத்திலிருந்து வறுமையின் கோரப்பிடிக்காக 45 வருடங்களுக்கு முன் தோஹா கத்தாருக்கு வந்த ஒருவரோட கதையை தினம் பேச போறோம். யார் அவர்? என்னுடைய பெயர் மணிபாரதி. நான் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சங்கரங்கோவில் தாலுகா பட்டாடைக்கட்டி என்ற குக்கிராமத்திலிருந்து வந்திருக்கேன். நான் சுமார் 45 வருஷத்துக்கு முன்னாடி கத்தருக்கு வந்தேன். கத்தருக்கு வரும்போது ஒரு ஸ்டுடியோவில் பிரிண்டராக வேலைக்கு வந்தேன். அப்படியே இருந்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஒரு கம்பெனியில் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜராக கழிஞ்ச 35 வருஷமாக இருந்தேன். இப்போ அதே சமயத்தில் நான் தனியாக ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்து 15 வருஷமா அந்த ஸ்டுடியோவும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 45 வருடங்களுக்கு முன்னர் மணிபாரதி ஒரு பிரிண்டிங் வேலைக்காக வந்திருந்தாலும் அவர் 45 வருடங்களின் பின்னர் ஒரு முகாமையாளராக ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் கூட அவருடைய சமூக பணிகளுக்கு இது வரைக்கும் அவர் ஓய்வு கொடுக்கல. தோஹா கத்தார்லையும் தமிழகத்திலையும் அவர் பல்வேறுபட்ட சமூக பணிகளை செய்துட்டு இருக்கிறாங்க. மணிபாரதி, இது வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான சமூக பணிகளை செய்துட்டு இருக்கிறீங்கன்றது சொல்லுங்க. கத்தார் தமிழர் சங்கம் தொடங்கி 25 வருஷம் ஆச்சு. நானும் அந்த கத்தார் தமிழர் சங்கம் தொடங்குறதுல ஒரு ஃபவுண்டர் மெம்பர். கழிஞ்ச 2020 24 வரைக்கும் நான் கத்தார் தமிழர் சங்கத்தின் தலைவராக இருந்து நம்ம மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நம்மால் அந்த சேவையெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா ஏதாவது நடக்கக்கூடாது நடந்தால் அவங்கள வந்து மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ் ஆர் 48 ஹவர்ஸ்க்குள்ளே ஊருக்கு கொண்டு போய் சேர்க்கறது எங்கள் தலையாய பணி. அதுபோக இங்கே இருக்க ஃபிஷர்மேன் மற்றபடி யாருக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் 24/7 நாங்கள் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்த இடத்துல ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணி அங்கே படிக்க முடியாத குழந்தைகளுக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் இருந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். மெடிக்கல் யாருக்காவது முடியல அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நாங்கள்லாம் விவசாயம், அந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறதுனால நான் எங்கள் ஏரியாவில் வந்து குளங்களை வெட்டி அதுக்கு தண்ணி கொண்டு வந்து விவசாயிகளை வந்து விவசாயத்தை வந்து பெருகிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய சமூக பணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ கத்தரில் வந்து இந்த வருஷத்துலேருந்து நான் வந்து இந்தியன் எம்பசி கீழே வர ICPFல வந்து இந்தியா வெல்ஃபேர் அண்ட் இன்சூரன்ஸோட ஹெட்டாக இருந்து மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ மேக்சிமம் என்னை கொண்டு எவ்வளோ செய்ய முடியுமோ அந்த மாதிரி உதவிகளை மக்களுக்கு வேண்டிட்டு செய்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த சமூக சேவை செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் முதல்லயே சொல்லிட்டேன், கிராமத்திலேருந்து வந்தேன் அப்படின்னு. அப்போ எங்கள் கிராமத்தில் வந்து தண்ணியெல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா வந்து 1 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு குடத்தில் தண்ணி கொண்டு வந்து வெளியே போகிற வழிப்போக்கர்களுக்கு வந்து வச்சுருவாங்க. அதை அடுத்து குடிச்சு போவாங்க. அவங்க தொப்புள்கொடியிலேருந்து வந்ததுனால தான் எனக்கும் இந்த சமூக சேவை செய்ய வேண்டிய மனோபாவமும் வந்துச்சு என்று நான் கருதுகிறேன். வெறுமனே 11ஆம் வகுப்பு வரையில தமிழ் மொழியில படிச்ச மணிபாரதி தன்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை அடைஞ்சிருக்கிறாரு. தன்னோட ஒரே ஒரு மக்களை குழந்தை நல மருத்துவரா மாத்திருக்கிறாரு. அது அவர் தன்னோட வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா நினைக்கிறாரு. இப்படியான மணிபாரதியோட எதிர்கால லட்சியம் என்னது? என்னோட எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னா, கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நம்ம மக்களுக்கு உதவி பண்ணணும். அதுதான் என்னோட எதிர்கால லட்சியம். வேற ஒன்றும் கிடையாது. இந்த உலகத்துக்கு வரும்போது எதையுமே எடுத்துட்டு வரல, திருப்பி போகும்போதும் எடுத்துட்டு போவது கிடையாது. நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம மக்களுக்கு செய்யணும். அதுல என்னோட ஆத்மா பிரியணுங்கிறது தான் என்னோட கடைசி லட்சியம். மணிபாரதி, நீங்க 45 வருடமாக கத்தார்ல வாழ்றீங்க. இந்த 45 வருடத்துல கத்தாருக்குள்ள இடம்பெற்ற மாற்றங்களை நீங்க எப்படி உணர்றீங்க? வந்து 45 வருஷத்துல 3 ஜெனரேஷன் நான் பார்த்தாச்சு. இங்கே 3 அரசர்கள், அதாவது ஃபர்ஸ்ட்ல வந்து நான் வரும்போது வந்து ஷேக் கலிஃபா அகமது அல் தானி இருந்தாங்க. அவங்க பையன் வந்து ஷேக் அகமது. இப்போ வந்து ஷேக் தமீம் பின் அகமது அல் தானி. 3 பரம்பரை, அரசர் பரம்பரையை நான் பார்த்தாச்சு. நான் வரும்போது இருந்த கத்தருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இமாலய சேஞ்சஸ். நாங்கள் இன்றைக்கும் நான் 45 வருஷம் கத்தரில் தான் இருக்கிறேன். எனக்கு கண் முன்னாடி தான் கத்தர் வந்து இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் வெளியே, அதாவது உம்சைத் அல்லது அல்கோர் அல்லது லுசைல் போனோம்னா கூகுள் மேப்பு போடாமல் என்னால் போக முடியாது. அவ்வளவு கண் முன்னாடி கத்தர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சேஞ்சஸ். நான் தமிழகத்தில் பிறந்தாலும் எனக்கு வாழ்வளித்தது இந்த கத்தார் மண்ணு தான். இந்த கத்தரில் வந்த பிறகு தான் என் வாழ்வு வந்து செழிப்பானது. அதனால் எனக்கு தமிழ்நாடு மாத்திரம் இல்லை, கத்தரும் 2 கண்களாக நான் கருதுகிறேன். தமிழ்நாடும் இந்தியாவும் கத்தாரும் எனக்கு 2 கண்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த கத்தருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். 45 வருடங்களுக்கு முன்னர் தமிழகத்திலிருந்து தோஹா கத்தாருக்கு வந்த மணிபாரதி நிறைய விடயங்களை சாதிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய சாதனைகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ற அதே நேரம் எதிர்கால கனவுகளும் நிறைவடையணும் நாங்க வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி திரு பிஸ்ரின் அண்ட் டீமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க டீமும் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று பல்லாயிரம் ஆண்டு மன நிம்மதியோடும் உள்ள மகிழ்ச்சியோடும் வாழணும்னு நான் எல்லா வல்ல ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.